அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் துணை பிரதமரின் அதிரடி ரைட். வெளிநாட்டவர்கள் உடனடியாக குவைத்தை விட்டு வெளியேற்ற அதிரடி முடிவு. நாடு கடத்தும் மையத்தில் குவியும் வெளிநாட்டவர்கள். அதிரடியான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து புதிய பாக்டீரியாவின் எச்சரிக்கை. சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். 48 மணி நேரத்தில் இறப்பு நேரிடும். அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட்டில் பயணியின் மரணம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தின் துணை பிரதமர் மற்றும் உள்துறை அமைச்சர் ஷேக் ஃபஹத் யூசுப் அல் சபா அவர்கள் நேற்று ரெசிடென்சி வயலேஷன் சென்டர், அதாவது இக்காமா இல்லாமல் இருப்பவர்கள் மையத்திற்கு நேரடியாக சென்று ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இக்காமா இல்லாமல் டிபோர்டேஷன் சென்டரில் உள்ளவர்களுக்கு தேவையான வசதிகள் மற்றும் அவர்களை டிபோர்ட் செய்வதற்கான அனைத்து செயற்பாடுகளையும் உடனடியாக செய்யுமாறு உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். ஜூன் 30 பொது மன்னிப்பின் கடைசி நாள் என்பதால் விமான டிக்கெட்டுகளும் சென்னை, திருச்சி ஆகிய நகரங்களுக்கு செல்லும் விமான கட்டணங்கள் தற்போது அதிகரித்து வருகிறது. அதனால் பொது மன்னிப்பில் ஊருக்கு போகிறவங்க சீக்கிரமாக டிக்கெட் போட்டுக்கொள்ளுங்கள். அதுபோல் டிக்கெட் போடுவதற்கு முன்பு உங்கள் மேலே ஏதாவது ஃபைன் இருக்கான்னு செக் பண்ண பிறகு ஃப்ளைட் டிக்கெட் போடுங்க. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் டிக்கெட் 50,000 ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருக்காரு. ஆனால் அவர் மேலே ஃபைன் இருக்கான்னு செக் பண்ணாமல் டிக்கெட் போட்டிருக்காரு. போர்டிங் பாஸும் எடுத்து பேகேஜும் ஃப்ளைட்டுக்குள்ளே போயிடுச்சு. கடைசியாக இமிக்ரேஷனில் அவர் மேலே 80 கோடி ஃபைன் இருப்பது தெரிய வந்துள்ளது. அதனால் அவரை விமானம் ஏற அனுமதிக்கலை. இப்போ ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா பணமும் போச்சு. அதனால் ஃபைன் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட் டிக்கெட் போடுவது நல்லது. இந்த மிக முக்கியமான தகவலை கட்டாயமாக உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்த தகவல், பாகிஸ்தானை சேர்ந்த பயணி ஒருவர் குவைத் விமான நிலையத்தில் மரணித்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. வெளியான அறிக்கையின்படி பார்த்தோம்னா, போர்டிங் பாஸ் வாங்கிட்டு இமிக்ரேஷன் கிளியர் பண்ணிவிட்டு விமானம் ஏறுவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு திடீரென சரிந்து விழுந்துள்ளார். உடனே விமான நிலைய மருத்துவ குழு வரவழைக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட பின்னர் அவர் மரணித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வளோ கனவுகளோடு தன் குடும்பத்தை பார்க்க சென்றவருக்கு ஏற்பட்ட இந்த மரணம் மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவங்க. அடுத்த தகவல், உலகத்தையே ஆட்டி படைத்து லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்த கொரோனா வைரஸுக்கு அடுத்தபடியாக இப்போ புதிய பாக்டீரியாவான STSS என்னும் ஸ்ட்ரெப்டோகோக்கல் டாக்ஸிக் ஷாக் சிண்ட்ரம் என்னும் புதிய வகை உயிர்கொல்லி பாக்டீரியா ஜப்பானில் அதி தீவிரமாக பரவி வருவதாக வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது. அதாவது இந்த பாக்டீரியா தாக்கி 48 மணி நேரத்துக்குள்ள பாதிக்கப்பட்டவரின் உயிரை பறித்துவிடும் என்பதுதான் இதில் அதிர்ச்சியான தகவல். ஜப்பானில் இந்த ஆண்டு மட்டும் சுமார் 1000 பேர் இந்த STSS பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என ஜப்பானின் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. இந்த கொடிய பாக்டீரியா பார்த்தீங்கன்னா நமது உடலின் காயம் வழியாக நமது உடலிற்குள் புகுந்து டிஷ்யூ மற்றும் செல்களை அழித்து மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் ஏற்படுத்தி விடும் என்பதுதான் இதில் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்பது சுகாதார மையம் தெரிவித்துள்ளது. இது பரவக்கூடிய நோயாக இருப்பதால் ஜப்பானில் கொரோனா காலத்தில் ஏற்படுத்திய கட்டுப்பாடுகள் மீண்டும் போடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ், STSS பாக்டீரியா, இப்படி என்னென்ன புதுசாக வைரஸ் பாக்டீரியா வரப்போகுதுன்னு தெரியலிங்க. இந்த பாக்டீரியா ஜப்பானில் இருந்துட்டா நல்லாயிருக்கும். இல்லை ஃப்ளைட் ஏறி நம்ம ஊர் பக்கம் வந்துட்டா அவ்வளோதாங்க. நல்லா தான் பாதுகாக்கணும். ஒன்று போனால் ஒன்று வந்துட்டு தான் இருக்குது. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் PCC, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 12,700 ரூபாய்க்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 80 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 80 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,300 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 60 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 66 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 59 குவைத் தினாருக்கு எத்திஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 271 ரூபாய் 40 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 983 ரூபாய் 25 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 35 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 100 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.